ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் பிஇபின்னு சொல்லக்கூடிய பிரேக்கிங் லெவல் ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பையிங்க்கு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், ரொம்ப முக்கியமான அட்வான்ஸ் லெவல், இந்த அட்வான்ஸ் லெவல் என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல்லையே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி நம்ம எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பையும் பண்ணியிருக்கலாம், செல்லும் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் வந்து என்ன தான் எஸ்டர்டே தாண்டி ஓப்பன் ஆகியிருந்தாலும் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே வந்து மார்க்கெட் ஒரு ரேலியில் போக முடியாமல் தவிச்சிட்டு தான் இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,770 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எப்போவுமே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் 15 மினிட்ஸில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,700, அதாவது 70 பாயிண்ட் கீழே வச்சிட்டான் ஒரு 15 மினிட்ஸில். அப்போது எஸ்டர்டேக்கு மேலே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா, இவ்வளோ பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆனவன் எஸ்டர்டே அவன் ஓப்பன் ப்ரைஸு தாண்ட முடியல 15 மினிட்ஸில். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் என்ன பண்ணோம், எஸ்டர்டேலேருந்து திருப்பியும் ஓப்பனுக்கு போவோம், ஓப்பன்லேருந்து திருப்பியும் எஸ்டர்டே ஐக்கு வரும், ஓப்பனை உடச்சா திருப்பியும் ரேலி ஆகும். இப்படி தான் நடக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, அதாவது ஒரு ரேஞ்சு மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா, ஒன்று ஓப்பனை உடச்சா அப்படியே மேலே போவான், அப்படி இல்லைனா ஓப்பனை டச் பண்ணி திருப்பி எஸ்டர்டே வரைக்கும் வருவான். இப்படி தான் ரேஞ்சு மாதிரி ஆட்டும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கும். எஸ்டர்டேயை தாண்டுற மார்க்கெட்டு ஓப்பனை தாண்டினா மட்டும்தான் ஒரு ரேலிக்கு சான்ஸ் இருக்குது. அது ஸ்டார்டிங்லேயே நடக்கணும் அது. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் அது மாதிரி நடக்காமல் சொதப்பிட்டான் அப்படின்னா, ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே அவன் சொதப்பிட்டான்னா திருப்பியும் அவன் ஓப்பனை தாண்டினா மட்டும்தான் ஒரு ரேலி கொடுப்பான். அப்படியே அவன் கொடுத்தாலும் அவன் ரொம்ப தூரம் போக மாட்டான். ஏன் அப்படின்னா, ஒரு டிமாண்ட் இல்லாத காரணத்தினால தான் ஒரு ½ அன் ஹவரில் அவன் ஓப்பன் ப்ரைஸே தாண்ட முடியாமல் எஸ்டர்டே ஐக்கும் ஓப்பனுக்கும் நடுவில் சஸ்டெயின் ஆகிறான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சுனா தாண்டுறான் அப்படின்னா, அது வந்து ஒரு டிமாண்ட் இல்லாத ஒரு காரணத்தினால தான் லேட்டாக தாண்டுது மார்க்கெட்டு. ஓகேங்களா, இன்னொன்று இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ரொம்ப சொதப்பலாக இருக்குது. அது வந்து கரெக்டான ஒரு கவர்மெண்ட் கரெக்டாக செட் ஆனவொன்னு தான் ஒரு கரெக்டான பாதையில் மார்க்கெட் போகும். ஒன்று மேலே நோக்கி போகும், இல்லை கீழே நோக்கி வரும். அது வந்து கரெக்டான கவர்மெண்ட் செட் ஆனவொன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். என்ன தான் கேப் அப்பு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாலும் மேலே கீழே இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகும். அதனால் கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா, மெயினாக பொறுமையாக பார்த்து யாரை எப்படி எடுக்கணும்னு பார்த்து எடுங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் 22,700 இருந்ததுனால 22,650, 22,600 இந்த மணி மேலே பார்த்தீங்கன்னா 22,750 புட்டு இருந்த மணி. ஓகேங்களா, ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால நம்ம புட்டை தான் பார்த்தோம். புட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை. ஓகேங்களா, 22,750 அப்படின்றது ஒரு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த மணி. ஓகேங்களா, இந்த மணி புட் ஆப்ஷன் நம்ம ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு போய் அவனை தான் பார்த்தோம். மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ், அதாவது ஓப்பனுக்கு கீழே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும், ஆனால் ஓப்பனுக்கு கீழே இருந்தான் புட் ஆப்ஷன். பாருங்க, இதுதான் 22,750 புட் ஆப்ஷனோட சார்ட்டு. ஒரு 15 மினிட்ஸில் அவன் எங்கே இருக்கான் பாருங்கள், 180 அவன் ஓப்பன் ப்ரைஸு. இவன் 15 மினிட்ஸில் எங்கே இருக்கான் பாருங்கள், கீழே இருக்கான். அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்ததுன்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். இதான் லாஜிக். ஓகேங்களா, அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பர்ஃபார்ம் பண்ண வேண்டியவன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை. ஓகேங்களா, அப்போது புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, ஓகே, அது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் பார்க்கக்கூடிய விஷயம். அது கூட தேவையில்லை உங்களுக்கு. அவ்வளோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பார்க்கணுன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதாவது நெகட்டிவ் ஓப்பனுக்கு கீழே, அப்போது புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் இல்லை அவன். ஓகேங்களா, கரெக்டாக பாருங்கள், 180க்கு கீழே இருக்கிறான். ஓகேங்களா, இன்னொன்று வந்து இவன் அட்வான்ஸ் லெவல் 125. ஓகேங்களா, அந்த 125 கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, 125 கீழே உடச்சி விட்டான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவனோட அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான்.
ஓகேங்களா. அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றது இதில் தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா. 150 அப்படின்றதும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இவனுக்கு. ஓகேங்களா. அதையும் இவனால் மெயின்டைன் பண்ண முடியலை. பாருங்கள், ஓப்பனை உடச்சி அவனோட அட்வான்ஸ் லெவலை கீழே உடச்சிட்டான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் நெகட்டிவ்னா இவன் பாசிட்டிவாக இல்லை அப்படின்ட்டு. அப்போ இவன் அட்வான்ஸ் லெவலில் தானா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான். அப்போ இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் தெரிஞ்சிருச்சு 9:30லாம். அதனால தான் நம்ம காலை சூஸ் பண்ணோம். ஓகேங்களா. நம்ம கால் அப்போ இந்த மணி கால் ஆப்ஷன் பார்த்தா 22,650 22,600 தான். இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால் 22,600 அப்படின்ற கால் ஆப்ஷனை தான் எடுத்தோம். ஆக்சுவலாக இதுதான் 22,600ஓட கால் ஆப்ஷன் சார்ட்டு. மார்க்கெட் எப்படி நெகட்டிவாக இருந்ததோ அதே மாதிரி தான் கால் ஆப்ஷனும் நெகட்டிவாக இருந்தது ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா. அதாவது அட்வான்ஸ் லெவலையும் இவன் தாண்டலை கால் ஆப்ஷன். ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. 187 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல், 172ன்றது எஸ்டர்டே ஐ. ஓகேங்களா. ஆக்சுவலாக இவனோட ஓப்பன் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே தான் இருந்தாங்க. அதாவது புட் ஆப்ஷன் க்ளீனாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு க்ளீனாக வந்து ஒரு 10 மணிக்கெலாம் அவன் அட்வான்ஸ் லெவல், அதாவது 9:30க்கே தெரிஞ்சிச்சு அவன் அட்வான்ஸ் லெவல் அவனோட ஓப்பன் எல்லாத்தையும் உடச்சிட்டான் கரெக்டாக. ஓகேங்களா. அப்போது கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். கால் ஆப்ஷனை நம்ம எப்படி எடுக்க முடியும்? அதாவது பர்ஃபார்ம் பண்ண வேண்டியவன் வீக் ஆகிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். 187ன்றது அட்வான்ஸ் லெவல், அதை தாண்டினான் 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் இவன் தாண்டினான். ஆனால் தாண்டி எங்கே போய் எங்கே போய் க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா 187னா 205 போய்ட்டு வைக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் தள்ளி போய் க்ளோஸ் வைக்கிறான். அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியுமா அப்படின்றத எடுக்க முடியாது. திருப்பி புல் பேக்கில் வந்தால் தான் எடுக்கணும். ஓகேங்களா. புல் பேக்கில் மார்க்கெட் நிற்கலை. 187 தான் அட்வான்ஸ் லெவல், ஆனால் புல் பேக்கில் நிற்கலை. எஸ்டர்டே ஐயில் வந்து நிற்கிது எக்ஸாக்டாக. எஸ்டர்டே ஐயும் ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதுவும் ஒரு அட்வான்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும்னு சொல்லி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. கரெக்டாக வந்து எங்கே நிற்கிறான் பாருங்க. எக்ஸாக்டாக வந்து இவன் எஸ்டர்டே ஐ கிட்டேருந்து தான் சப்போர்ட் எடுக்கிறான். சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான் 10 மணிக்கு. க்ளீனாக 10 மணிக்கு தாண்டி 10:05க்கு நிற்கிறான் பாருங்கள். அதில் புல் பேக்கில் கரெக்டாக நிற்கிறான் அந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ் லெவலில். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இங்கே தான் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தோம். 187 190 கொடுத்துருந்தா கூட மார்க்கெட் 250 வரைக்கும் போச்சு. 60 பாயிண்ட் போச்சு. நம்மளுக்கு தேவை 15, அடுத்தது 15 பாயிண்ட் தான். ஆனால் எந்த இடத்துலையுமே இவன் ஒரே கேண்டிலே போயிட்டான் 60 பாயிண்ட். அதனால் யார் இந்த என்ட்ரி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நம்மளுக்கும் அப்படி தான் கிடச்சிது. அதுதான் நம்ம போஸ்ட் பண்ணோம். ஆனால் அவன் ஜாஸ்தியாகவே போனான். 290 300 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா. அதாவது 180 100 பாயிண்ட் போனான். ஆனால் நம்மளுக்கு இதில் 50 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக். மார்க்கெட்டும் அந்த டைமில் இவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது மார்க்கெட்டும் பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே ஓப்பனையும் அவன் தாண்டிட்டான் 10 மணிக்கு. ஓகேங்களா. அப்போது இவனை தெளிவாக எடுக்கலாம். இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஓகேங்களா. இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். மார்க்கெட்டும் ப்ரீமியமும் தெளிவாக எஸ்டர்டே தாண்டுது, ஓப்பனை தாண்டுது, ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான். இதுதான் க்ளீனான என்ட்ரி. ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. இல்லைனா வெயிட் பண்ணி யார் வீக் ஆகிறா அப்படின்னு பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கணும் எடுக்கணும். ஆல்ரெடி புட்டு வீக் ஆகிட்டான்னு சொல்லி நம்மளுக்கு 1/4 மணி நேரத்தில் தெரியும். அப்போது நம்ம கால் ஆப்ஷனை தான் எடுக்கணும்னா கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் மீன்ஸ் மார்க்கெட் மாதிரி ஆகணும். ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே போனோம். அப்போ தான் எடுக்க முடியும். அப்போ கரெக்டாக நம்ம அப்படி தான் எடுத்தோம். அதாவது புட் ஆப்ஷன் 22,750 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து எல்லா லெவலையும் கீழே உடைக்கிறான். அவனோட ஓப்பன் அவனோட அட்வான்ஸ் லெவலாம் கீழே உடைக்கிறான். அப்போ இவன் எல்லாத்தையும் மேலே உடைக்கிறான். ஓகேங்களா. லாஜிக்காக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அப்போ இவன் புல் பேக் ஆகிறான். தெளிவாக என்ட்ரி எடுக்கும். அவ்வளோதான் என்ட்ரி டார்கெட். திரும்பியும் ரிவர்ஸ் என்ட்ரி ஒன்று எடுத்தோம். எப்படி எடுக்கணும் ரிவர்ஸ் என்ட்ரி? பர்ஃபார்ம் பண்ணுறவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். 247ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அதை கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்குன்னா 11:30 மணிக்கு. அப்போது இவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். இவன் இதை உடச்சானா எக்ஸாக்டாக இவன் அடுத்த அட்வான்ஸ் லெவல் இல்லை எஸ்டர்டே ஐ வரைக்கும் வரணும். அதான் ரூல். இவன் இங்கே வரும்போது நம்ம புட் ஆப்ஷனை எடுக்கணும். இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. 250லேருந்து 185 கிட்டத்தட்ட ஒரு 65 பாயிண்ட் இருக்குது. 30 பாயிண்ட் 25 பாயிண்ட் இதில் ஈஸியாக பிடிக்கலாம் புட் ஆப்ஷன். இங்கேருந்து வரும்போது நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,700ன்ற புட் ஆப்ஷன் இல்லை 22,800ன்ற புட் ஆப்ஷன் 22,750ன்ற புட் ஆப்ஷன் எவன் அட்வான்ஸோட தெளிவாக மீட் ஆகிறானோ அவனை எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். அதையும் நம்ம எடுத்தோம் ஆக்சுவலாக.
நம்ம எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 22 பார்த்துடலாம். அதையும் எதை எடுத்தோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக 22,800 தான் எடுத்துருக்கோம். நம்ம 22,800 தான் நம்ம க்ளீனாக எடுத்து ரிவர்ஸ் என்ட்ரியில் எடுத்தோம். பாருங்கள், தெளிவாக வந்து 70ன்றது அட்வான்ஸ் லெவல். எத்தனை மணிக்குன்னு பாருங்கள், கரெக்டாக அவன் 11:30 மணிக்கு அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான். அதாவது பர்ஃபார்ம் பண்ணுற கால் 22,600 கால். அப்போ இவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான் பாருங்க. அப்போது அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறான் பாருங்க. இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 313. மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். இல்லை அட்வான்ஸ், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் போவான், இல்லை இவனோட அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போவான். அவ்வளோதான் போக முடியும் இவனால். ஓகேங்களா? இவன் எது வரைக்கும் போயிருக்கானா அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கான். இவனோட அட்வான்ஸ் லெவல் 180 வரைக்கும் போயிருக்கான். இதை உடச்சிருந்தானா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வரைக்கும் போய்ட்டுருப்பான். 300ன்றது ஓப்பன், அது வரைக்கும் போயிடுவான். ஆனால் இதை உடச்சி திருப்பி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அது தேவையில்லை நம்மளுக்கு. 70லேருந்து 180ன்றது 80 பாயிண்ட்டு, 30 பாயிண்ட்டே போதுமானது நம்மளுக்கு. இதை தாண்டி க்ளோஸ் வச்சவொடனே என்ட்ரி எடுக்கலாம். ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள். ஓகேங்களா? ரிவர்ஸ் என்ட்ரி, அதாவது புட்டை நீங்கள் எடுக்கணும்னா பர்ஃபார்ம் பண்ணுற கால் வீக்கானால் தான் இவனை எடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக வீக்கானால் இவனை எடுத்தோம், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரெண்டு, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி, 2 என்ட்ரி இன்றைக்கி நம்மளுக்கு டார்கெட் கொடுத்தது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக வாட்ச் பண்ணி எடுத்தால் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? அவசரப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. யார் வந்து வீக்காகிறா, யார் ஸ்ட்ராங்காகிறான்னு பொறுமையாக வாட்ச் பண்ணி பண்ணணும். இதில் வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, டிசிப்ளின் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா 100% இதில் வின் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஓகே காய்ஸ், இந்த வாரம் இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டு. மேலே கீழே தான் அடிப்பாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். மண்டேலேருந்து ஒரு ட்ரெண்டு செட் ஆனவுடனே நம்ம க்ளீனாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் காய்ஸ் என்ட்ரி எடுக்கிறோம். நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ கோர்ஸ் யாருக்குன்னா வேணும்னா நம்மளை டெலகிராம் சேனலில் வந்து நம்மளை காண்டாக்ட்